ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்ஜிஆர். போன வீடியோன்னு டாம் ரைடர் கிங் மான்காவா சாப்டர் 1ல் நம்ம ஹீரோவான சியு ஜோ இயான் ஒரு காக்கா மூலமாக, அதாவது மறுபிறவி எடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கடந்த காலத்துக்கு வந்து வந்திருப்பான். அந்த சீனை நம்ம வந்து காட்டியிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த டாம் ரைடர் கிங் மான்காவா சாப்டர் 2ல் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா, அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்கா, அதுக்கப்புறம் மான்காவா ஸ்டோரிஸாக என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டர் ஸ்டார்டிங் சீனு ஜியோ சோயியான் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, உலகம் நினைவு சின்னங்களோட சக்தியால மூழ்கி கிடந்தப்போ இனிமே என்ன ஆச்சரியப்படுத்த வேற எதுவுமே வந்து இல்லைன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா இன்னும் ஒரு ஆச்சரியம் நிறைந்த நாளா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி அனுபவம் இருக்கிற அகழ்வாராய்ச்சியாளரை கூட பயத்துல நடுங்க வைக்கிற ஒரு கல்லறை வந்து இருக்கும்னு நான் எப்பயுமே நம்பவே இல்லை. செகண்ட் வந்து என்னன்னா, இந்த கல்லறைக்கு நான் அனுப்பப்பட்டதுக்கு காரணம் அந்த முட்டா பையனான குவான் டே ஜூன் எனக்கு செட் பண்ண ட்ராப் தான். அதுக்கப்புறம் கடைசியா நான் இப்போ செத்து போய் சடனா 15 வருஷத்துக்கு பின்னாடி கடந்த காலத்துக்கு வந்திருக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவான சியோ ஜோயான் மெயின் சீன்ல உட்காந்து யோசனை பண்ணிட்டு வந்து இருக்காப்ல. சியோ ஜோயான் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அது எப்படி சாத்தியம்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்புன்னு எனக்கு இப்ப தோணுது. வேற யாராச்சும் நினைவு சின்னங்களை எடுக்கிறதுக்குள்ள நான் அது எல்லாத்தையுமே, அதாவது எல்லா நினைவு சின்னங்களையுமே எனக்கு நான் சொந்தமாக்கணும். அதுவும் வந்து சீக்கிரமா இந்த வேலையில நான் இறங்கி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து வம்பிழுத்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏ தம்பி, நான் சொல்றது உனக்கு வந்து புரியுதா இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நீ ஃபர்ஸ்ட் ஆபீசர்ஸ் கிட்ட ஒழுங்கா வந்து பேசாம ரொம்ப லேட் பண்ணிட்டு வந்து இப்ப இருக்கிற. இந்த விஷயத்த எல்லாம் பார்த்தா உனக்கு வந்து ஜோக் பண்ற மாதிரி வந்து தெரியுதா? நீ என்னோட பையனை அடிச்சிருக்க. என்னோட பையன் சீனியர் ஹை ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு வந்து இருக்கிறான். நீ எப்படி ஒரு சின்ன பையன் மேல வந்து கை வைக்கலாம்? இந்த விஷயத்துக்கு நீ தான் இப்ப பொறுப்பேத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த சின்ன பையன் சியோ ஜோயனை வந்து பார்த்து நக்கல் பண்றான். மறுபடியும் அந்த பையனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சியோ வந்து பார்த்து, நீ இப்போ எங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் வந்து பண்ண போறியா, இல்ல இப்ப ஜெயிலுக்கு வந்து போக போறியா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சியோ ஜோயின் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த அம்மா ரொம்ப கடுப்பேத்திட்டு வந்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த சூழ்நிலையை தான் சரி பண்ணணும்னு இப்ப நினைக்கிறேன். இந்த விஷயம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இது இன்னும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த ஹைஸ்கூல் பையன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து அன்னைக்கு சண்டைக்கு வந்தான். அந்த பையன் என்னை தனியா விடாததால, அதனால நான் அவன்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன் அப்போ. ஆனா அந்த பையன் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை பத்தி பிளான் பண்ணி இருக்கணும். என்கிட்ட இருந்து வந்து பணத்தை புடுங்க தான் இவனுங்க வந்து பார்த்துட்டு வந்து இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவன் தரையில வந்து விழுந்தப்போ நான் அவனை ஜஸ்ட் தொட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் வந்து பண்ணல. கடைசியில் நான் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பணத்தை வந்து தர்றதுக்கு, அதை வந்து குறைக்கிறதுக்காக போன வாட்டி அந்த பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குற ஒரு நிலைமை வந்துச்சு. செட்டில்மெண்ட் பண்ணணும்னு வந்து சொன்னோன்னு தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்து வருது. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு ரூபா கூட கையில் வந்து இல்லை. என்னோட முக்கிய கருவிகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட நினைவு சின்னமும் இப்போ என்கிட்ட சுத்தமாக இல்லை. அடச்சே, என்கிட்ட இப்போ வருமானத்துக்கு எந்த வழியும் வந்து இல்லாமல் நான் வந்து உட்காந்துருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் எப்படி அந்த நினைவு சின்னங்களை போய் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன், அதான் வந்து எனக்கே வந்து தெரியல. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். இது எல்லாமே வந்து வெறும் பொருளின்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் நல்லா மாட்டினேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப அந்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ மறுபடியும் என்ன இக்னோர் பண்ண பாக்குறியா? யாராச்சும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட பேசுனா நீ அவங்கள ஃபர்ஸ்ட் மதிச்சு வந்து பேசணும் தம்பி. சொன்னதை வந்து புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பையனோட அம்மா ரொம்ப கோபமா சியோ ஜோயினை வந்து அடிக்க வந்து கை வாங்குறாங்க. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவான சியோ ஜோயான் அந்த அம்மாவோட கையை பிடிச்சி அந்த அட்டாக்கை தடுக்கிறாப்ல. சியோ ஜோயின் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஓ, அந்த அட்டாக்கை நான் தடுத்துட்டேன். என்னோட 15 வருஷ நாலேஜும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட வந்து இன்னும் வந்து தக்க வச்சு வந்து இருக்கிறதால என்னோட சண்டை திறன்கள் இன்னும் வந்து மேம்பட்டு வந்து இருக்கு இந்த வாட்டி. இதுவும் நல்ல விஷயம்னு எனக்கு இப்போ தோணுது. அப்போ சியோ ஜோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆன்ட்டி. உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் அவன் அடக்கு. நீங்க 2 பேருமே வந்து இப்போ தப்பு பண்ணிட்டு வந்து இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? நல்லது. உண்மை என்னன்னு இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா மாதிரி தானே பையனும் இருப்பான்னு எனக்கு வந்து புரியுது. நீங்க 2 பேருமே வந்து பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்கீங்க. சொல்றத வந்து புரிஞ்சுக்காம சும்மா வந்து கையை ஓங்கிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, அப்ப அந்த ஸ்கூல் பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா கோபமா, நீ இப்போ வந்து என்னடா சொன்ன முட்டா பாயில? நான் உன்னை வந்து சும்மா விட்டுறலாம்னு வந்து பார்த்தேன். ஆனா நீ இப்போ வந்து ஓவரா வந்து பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த சின்ன பையன் சியோஜோவை வந்து அடிக்க வந்து வரும்போது, சியோஜோ கொஞ்சம் லைட்டா வந்து மூவ் ஆகி அந்த பையனோட கையை பிடிச்சி
அவனை தரையில் வச்சு வந்து அமுக்குறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, டே என்னை விடுறா, என்னோட கை வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது சியோஜோ வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, என்னோட உடம்பு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி வந்து இல்லாமல் இப்போ ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக வந்து மாறி இருக்கு. அந்த நினைவு சின்னங்கள் மூலமாக எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நடக்கலைன்னு நான் இப்படி வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சியோஜோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ தம்பி அந்த பையனை கொஞ்சம் விடுறியா, போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இப்போ 2 பேருமே வந்து என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக வந்து இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சியோஜோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓ சாரி சார், என்கிட்ட இப்போ இவங்களுக்கு பணம் தர்றதுக்கு ஒரு ரூபா கூட வந்து இல்லை, அதனால நீங்கள் என்ன தாராளமாக இப்போ ஜெயிலில் தூக்கி போடுறீங்களா, நான் என்ன வந்து பார்த்துக்கிறேன், நானே வந்து ஜாமீன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ அந்த பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உனக்கு என்ன பைத்தியமா, எங்களுக்கு செட்டில்மெண்ட் பணம் வந்து தராமல் நீ இப்போ ஒரு கிரிமினலாக ஜெயிலுக்குள்ளே வந்து போக போறியா, நல்லது, இருந்தாலும் நீ ரொம்ப வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ வந்து கிரிமினலாக வந்து மாற போற, உன் பேரை வந்து கிரிமினல் ரெக்கார்டில் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது சியோ ஜோயியான் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் நானா இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட தேவையில்லை, ஒரு வாட்டி அந்த நினைவு சின்னங்கள் இந்த உலகத்தில் அப்பீராக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் சட்டமில்லாத ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்படும், சட்டமும் இருக்காது எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் சியோ ஜோயான் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்காப்புல. சியோ ஜோ வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் இன்னும் நல்லாவே ஃபைட் பண்ணுறேன் இந்த வாட்டி, இருந்தாலும் இது எனக்கு போதாது, என்னோட அகழ்வாராய்ச்சி வேலைகளுக்கு நிதி பணம் வந்து திரட்டுறதுக்கு நான் சீக்கிரம் என்னோட வருமானத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேலையை இப்போ வந்து கண்டுபிடிச்சி தான் வந்து ஆகணும், நான் இப்போ என்ன பண்ணுறது. அப்போ சடனாக வந்து சியோ ஜோயான் ஷாக் ஆகிறான். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் லெட்டர் அவன் முன்னாடி பறந்துட்டு வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, டாம் ரைடர் சியோ ஜோ இயான் அப்படின்னு வந்து போட்டிருக்கும் போது சியோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன இது, இந்த வார்த்தைகள் ஏன் இப்போ என்னோட முன்னாடி பறந்துட்டு இருக்கு, என்னோட கண்ணுக்கு திடீர்னு என்னாச்சு, நல்லது எனக்கு லைட்டாக வந்து மரம் கலண்டுருச்சு போல இருக்கே, என்னடா இது என்னடா இது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து தலையில் தட்டிட்டு வந்து இருக்கும்போது அப்போ மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, டாப் ரைடர் சியோ ஜோயான், ஒரு மண்வெட்டியை கூட யூஸ் பண்ண தெரியாத ஒரு கீழ்த்தரமான பிக் பாக்கெட் திருடன் தான் வந்து நீ அப்படின்னு வந்து போட்டிருக்கும் போது சியோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, என்னடா இது இப்படி நடக்கிறதுக்கு அந்த நினைவு சின்னங்களை தான் வந்து காரணமா வந்து இருக்கும் போல இருக்கு, இந்த கொடுமைக்கு எல்லாமே வந்து அந்த காக்கா தான் வந்து காரணமா இருக்கணும், ஏ காக்கா முட்டாள், நீ இப்போ என்ன இளவு வந்து பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்போ சியோ ஜோயான் முன்னாடி ஒரு சிஸ்டம் வருது. சியோ என்ன சொல்றா அப்படின்னா, என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, டாப் ரைடரோட பேசிக் ஸ்கில்ஸ் 4க்கு 1, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்பை, ரேங்க் வந்து எஃப், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரௌண்டிங்கை சுற்றி 1 மீட்டர் தூரத்தை வந்து கண்காணிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ 2வது ஸ்கில்ல எதுவுமே வந்து இல்லை, அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சியோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இது ஒரு கேம் ஸ்கில்லோட விண்டோ மாதிரி வந்து இருக்கு, ஏன் முட்டாள் காக்கா நீ என்னோட வாழ்க்கையை ஜஸ்ட் ஒரு கேமாக மாற்ற பார்க்குறியா, ஆமாம் இப்போ இது என்ன அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ நோட்டிஃபிகேஷனில் மறுபடியும் என்ன வருதுன்னா, நியூ கிஸ்ட்டு, டாப் ரைடரோட 4 அடிப்படை ஸ்கில்ஸை மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்கணும், நீங்கள் ஒரு முழுமையான டாப் ரைடராக வந்து மாறுவதற்காக உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற 4 ஸ்கில்ஸை நீங்கள் இப்போ வெளியே எழுப்பி ஆகணும். அப்போ சியோஜோ வந்து என்ன சொல்கிறேன்னா, வாவ், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் விண்டோ, அதுக்கப்புறம் இப்போ ஒரு குவிஸ்ட் விண்டோ கலக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, டே தம்பி நீ என்ன பண்ணிட்டு வந்துருக்கிற, நைட் ஆச்சுல கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்கியா, சவுண்டு போடாத அப்படின்னு வந்து சொல்லும்போது சியோஜோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ சியோ வந்து மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த விண்டோ ஸ்க்ரீனை என்னால் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும் போல இருக்கு, இதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான், இன்ட்ரெஸ்டிங், இந்த விண்டோ ஸ்கில் ஸ்டேட் சொல்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிற 1 மீட்டர் இடத்துக்குள்ள எல்லாத்தையுமே என்னால் இப்போது தெளிவாக வந்து பார்க்க முடியும், இந்த திறமை என்கிட்ட இருந்த தொல்பொருள் நினைவு சின்னத்தில் இருந்து கிடைச்ச ஒரு திறமை தான் வந்து இந்த ஸ்பை, என்கிட்ட முன்னாடி இருந்த எல்லா ஸ்கில்ஸுமே இப்போ இந்த பயன்பாட்டில் வேற மாதிரி வந்து மாறி இருக்கு, என்னோட திறமைகள் இப்போ 1க்கு 4 வந்து இருந்தால் எனக்கு இன்னும் வந்து நிறைய திறமைகள் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், அதாவது இன்னும் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், என்கிட்ட ஸ்கில்ஸான திறமைகள் இப்படி இருந்தால் நான் இனிமேலும் அந்த தொல்பொருள் நினைவு சின்னத்தை வந்து தேடி போக வேண்டிய அவசியம் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிஸ்டம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் என்னை வச்சு அந்த காக்கா நினைவு சின்னம் என்ன பிளான் பண்ண போகுது அதான் எனக்கே வந்து தெரியல. நினைவு சின்னங்களை வந்து பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பொதுமக்களுக்கு தானாகவே வந்து முன் வந்து நினைவு சின்னங்கள் ஹெல்ப் பண்ண நினைக்காதுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த காக்காவோட விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்குது. அப்போ வந்து ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள வந்து வராப்புல, அவர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, சியோ ஜோயான் அப்படின்னு வந்து கூப்பிடும்போது அப்போ சியோ அந்த ஆளை வந்து பார்த்து ஷாக் ஆகிறான்.
அப்ப அந்த பையன் சியோ ஜோயின ஜெயில்ல இருந்து ஜாமீன் எடுத்து வந்து வெளிய வந்து கூட்டு வந்து போறாப்ல. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான் அப்டின்னா, "அந்த சின்ன பையன் ஒரு பழக்கமான குற்றவாளின்னு நான் சொல்றேன். இருந்தாலும் நீ ஜெயிலுக்கு வந்து போயிருக்க கூடாது. அந்த பையன் தான் வந்து போயிருக்கணும். எப்படியோ இந்த பிரச்சனைய நான் வந்து சமாளிச்சுட்டேன். அதனால நீ இத பத்தி வந்து ரொம்ப கவலைப்பட வந்து தேவையில்ல. ஓகேவா தம்பி?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சியோ ஜோயியான் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஆல்ரைட் தேங்க்ஸ். ஜியுன் வூ பாஸ். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சியோ ஜோ வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, டிடெக்டிவ் கிம் ஜியோன் வூ இவர் வந்து என்னோட பெரிய அண்ணன். நான் அனாதையா வந்து இருந்தப்போ, என்னை எடுத்து வளர்த்து அவரோட சொந்த தம்பி மாதிரி வந்து இவர் வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சாரு. அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப சியோவோட அண்ணனான ஜியோன் வூ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ஓ! என்ன இது? நீ இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றியா? இந்த டைம்லயா? நீ இதெல்லாம் வந்து பண்ண மாட்டியே! அப்பன்னா உனக்கு ஜெயில் ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவத்த வந்து தந்திருக்கும் போல இருக்கு. பார்த்தா நீ வந்து ஜெயில பார்த்து வந்து பயந்துட்ட போல இருக்கு." அப்பன்னு வந்து இவரு வந்து சொல்லிட்டு வந்து சிரிக்கும்போது, சியோ வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அண்ணன் ரொம்ப வந்து இளமையா வந்து இருந்திருப்பார் போல இருக்கு. நான் வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு வந்து நினைச்சுட்டு வந்து இருக்கும்போது, ஜியூன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இது இப்போ சாதாரணமா வந்து நடக்குதுல்ல இந்த விஷயங்கள்லாம்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, சியோ ஜோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் இப்ப கேட்க நினைக்கிறேன்." அப்ப ஜியுன் வூ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன தம்பி?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, சியோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அமானுஷ்ய நடவடிக்கைகள் குறிச்சு ஏதாச்சும் தகவல்கள் உங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து வந்துச்சா? இல்ல ஏதாச்சும் சூப்பர் நேச்சர் பவர்ஸ பத்தி ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைச்சுச்சா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஜியுன் வூ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ இப்ப என்ன சொல்ற? நீ என்ன குடிச்சிருக்கியா? உண்மையாவே இப்போ நான் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு வந்து இருக்கிறேன். என்னோட ஒய்ஃப்‌க்கும் ஏதாச்சும் ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து இருக்கணும் போல இருக்கு. எனக்கே தெரியல அத பத்தி. என்னோட சீக்ரெட்டான பொருட்கள அவ எப்படி நான் வந்து மறைச்சு வச்சாலும் ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிறான்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் யோசனை பண்ணி வந்து பார்ப்போம். அவளுக்கு கூட வந்து பவர் வந்து இருக்கணும்ல." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, சியோ வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அண்ணன் சொல்ற மாதிரி இதுபடி பார்த்தா இன்னும் இந்த உலகத்துல அந்த நினைவு சின்னங்கள் அப்பீர் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அப்ப ஜியூன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "எப்படியோ சரி இப்ப நீ போய் வந்து வீட்ல ரெஸ்ட் எடு. நானும் கிளம்புறேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப சியோ ஜோ வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கல்லறைகள் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல அப்பீர் ஆகிட்டு வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நினைவு சின்னங்களோட யூசர்ஸ் இன்னும் வந்து இல்லாததால, இது இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க இடையூறுகள வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்து கொண்டு வரலன்னு எனக்கு தோணுது. இத வேற மாதிரி சொல்லணும்னா, இது நான் செயல்பட வேண்டிய நேரம். நான் என்னோட நேரத்த வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோட திறமைகள என்னால ஏற்கனவே யூஸ் பண்ண வந்து முடியும்ன்றதுனால, என்னோட திட்டத்த அடையறதுக்கு என்கிட்ட அதிக வாய்ப்புகள் இப்ப இருக்கு." அப்ப சியோ ஜோயான் கியூனுக்கு வந்து கை காட்டிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கிறான். அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சியோ வந்து நடந்து வந்து போயிட்டு வந்து இருக்கும்போது என்ன சொல்றான்னா, "இப்ப பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. ஆரம்பத்துல பெசலான நினைவு சின்னங்கள் ஐரோப்பா, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கால தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீர் ஆச்சு. அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து போகறதுக்கு, பிளேன்ல வந்து போகறதுக்கு எனக்கு வந்து டிக்கெட்டுக்கு நெறைய காசு வேணும். இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து வந்து கூப்பிடுறாப்ல, "ஏய் சியோ ஜோ இயான், ஏன் நீ வேலைக்கு வந்து போகாம இப்படி சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சியோ ஜோ இயான் வந்து இருக்கிற இடத்துக்கு 4 பேர் வந்து வராங்க. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பேசினவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மறுபடியும், "நீ ரொம்ப சின்ன பையனா வந்து இருக்க. நீ உன்னோட வேலையில வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போட வேணாமா? அப்பதானே உனக்கு நெறைய பணம் கிடைக்கும். ஏன் வந்து வேலைக்கு போகாம இப்படி இருக்கிற?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப சியோ ஜோயியான் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த ஆளு சொன்னத வந்து கேட்டு, "இவனுங்களா? நான் ஃபைனலா வந்து கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு இப்போ பணம் கிடைக்க போகுது. ஜாக்பாட். அது வந்து இவனுங்க மூலமா வந்து கிடைக்க போகுது." அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அதோட வந்து அந்த டாம்ப் ரைடர் கிங் மான்காவ சாப்டர் 2 வந்து முடிஞ்சுச்சு. ஃபிரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவோட அந்த டாம்ப் ரைடர் கிங் மான்காவ சாப்டர் 3ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோல வந்து நான் வந்து உங்கள வந்து மீட் பண்றேன்.